அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் நிறைய இளம் பெண்களை பாதிக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு, சரியான மாதவிடாய் வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த PCOD PCOS பிரச்சனையில் தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்ன, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கான ஒரு இயற்கையான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பெண் குழந்தைங்க வந்து, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரதெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், ஆனால் என்னை பார்த்தாலே ஏன் இப்படி இருக்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பாக வந்து இந்த கோஎட் காலேஜில், ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க, இளம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெருசாக தெரியுது. பீரியட்ஸ் வரலங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுவே அவங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமாக அமையுது. ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிருது. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணனா தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையே நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே அவங்க இருந்தாங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியாக அவங்க உடம்புல அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம ஹார்மோன்ஸை சரி பண்ணுறது? அப்போது இந்த ஸ்கின் சேஞ்சஸ் என்னென்னலாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான இயற்கையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து வலியுடன் கூடிய சீல் கொப்புளங்கள், கட்டிகள் மாதிரியே வந்து பிம்பிள்ஸ் வந்து உருவாகும். ஸோ பெயின்ஃபுல் ஆக்னிஸ் உருவாகிறது வந்து LH ஹார்மோனுடைய அளவு நம்ம ரத்தத்தில் கூடுதலாக இருக்கிறதும், இன்சுலின் ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கிறதுமே காரணமாக இருக்கும். இந்த கொப்புளங்கள் நாளடைவில் சீல் வெளிப்பட்ட பிறகு அந்த இடத்துல அப்படியே கருந்திட்டுகளாக மாறிடும். இது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேரோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, எண்ணெய் நிறைய வடியுது அப்படிங்கிறதும் PCOD PCOSல இருக்கக்கூடிய பிரச்சனை. எண்ணெய் வடிகிறதுக்கு காரணம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும் பொழுதும், FSH LH உடைய ஹார்மோன் பேலன்ஸ்டாக இல்லை அப்படிங்கும் பொழுதும் கண்டிப்பாக வந்து நம்ம தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரபிகள் வந்து அதிகமாக வேலை செஞ்சு, சிபம் கிளான்ஸ் அதிகமாக வேலை செஞ்சு நிறைய எண்ணெய் சுரபை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆயில் கிளான்ஸோட ஓவர் ஆக்டிவேஷன் இந்த ஹார்மோன் மாற்றத்தினால உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தோலில் ஏற்படக்கூடிய கருந்திட்டுகள், அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது பார்த்தோன்னா தோலில் வந்து ஏதோ ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கின் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். வெல்வெட்டி அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கின் மாதிரி படிவம் உருவாகிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்சுலின் ஹார்மோனுடைய அளவு வந்து ரத்தத்தில் கூடுதலாக இருக்கிறதும், அதே மாதிரி நம்ம LH ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம். அப்போது தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கருந்திட்டுகள் உருவாகும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய படிவங்களில், செயின் போடக்கூடிய இடத்துல, கை மடிப்பில், தொடை இடுக்கில் இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் எல்லாம் கூட, குட்டி குட்டி ஜாயின்ஸில் கூட இந்த கருத்த படிவங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுவும் நிறைய பெண்களுக்கு கால்லெல்லாம் கூட பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோன்னா, ஆண்களை போலவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி, இப்போ வந்து மேல் உதடு பகுதிகளில், தாடை பகுதிகளில், கழுத்து பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கை கால்கள்லேயுமே ரொம்ப முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ பெண் குழந்தைங்க வந்து இதை பார்த்துட்டு, டாக்டர் எனக்கு எல்லாருமே கேட்குறாங்க, பெண் குழந்தையாக இருப்பாங்க, நம்ம செல்லமாக வாடா போடான்னு கூப்பிடுறது வேற, ஆனால் வேணும்னே வந்து ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கெல்லாம் நம்ம பெண் குழந்தைங்க தள்ளப்படுறாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், ஹிர்சுட்டிசம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இதுவும் PCOD PCOSல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்களை போலவே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குமே வந்து முன்னேற்று பகுதிகளில் முடி உதிர்தல் அப்படிங்கிறதும் ஒரு தோல் வியாதி தான். ஸோ மேல் பேட்டன் பால்னஸ் அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுவும் தோலில் ஏற்படக்கூடிய விஷயம்தான்.
ஸோ நெற்றி ஏறிக்கிட்டே போகும், முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கும். இதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம். இதனால் வந்து நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தினால முடி உதிர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நெற்றி பகுதிகளில் அதே மாதிரி கண்ண பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்குரு மாதிரியான கட்டிகள் வந்து உருவாகும். இது பிம்பிள்ஸ் மாதிரியே அமைப்பில் இருக்கும். இதுவும் ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும். முதுகு பகுதிகளில் மார்பு பகுதிகளெல்லாம் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. பெண்கள் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரல, கருப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு மட்டும் பார்க்காம தோலில் இவ்வளோ மாற்றங்கள், ஸ்கின்ல இவ்வளோ சேஞ்சஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பிரச்சனையாகத்தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து நமக்கு கொத்துமல்லியோடைய இலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? ஏன்னா கொத்துமல்லி வந்து ஒரு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு ஹார்மோன் டீடாக்சிஃபையர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸசிவ் ஹார்மோன் உங்கள் ரத்தத்தில் இருக்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடியது எல்ஹெச்சோட லெவலாக இருக்கலாம், டெஸ்டோஸ்டிரோன் லெவலாக இருக்கலாம். அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொத்துமல்லி கீரைக்கு இருக்குது. ஸோ பச்சையாக இருக்கக்கூடிய அந்த கொத்துமல்லி கீரையை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு கூட வந்து விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின் வந்து வைட்டமின் சி சத்து தான். அது நிறைந்த அந்த எலுமிச்சை வந்து ஒரு 1/4 எலுமிச்சை மட்டும் அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கருப்பட்டி போட்டு ஒரு பானம் மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு வாரம் 1 தடவை 2 தடவை காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த கொத்துமல்லி வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்மோன்கள் எக்ஸசிவாக ரத்தத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தும். ஸோ ஹார்மோன் டீடாக்சிஃபையராகவும் வேலை செய்யும். அதே மாதிரி ரத்த சுத்திப்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பிளட் பியூரிஃபையிங் ஆக்டிவிட்டியும் இதே கொத்துமல்லி கீரைக்கு இருக்குது, அதே மாதிரி எலுமிச்சைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2ம் சேர்த்த இந்த பானத்தை பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களும் சரி, இளம் பெண்களும் சரி எடுக்கும் பொழுது ஒரு பக்கம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதோடு சேர்த்து ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹார்மோன்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு பானமாகவும் இது இருக்கும். ஸோ இந்த கொத்துமல்லி ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை போக்கிட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்தால் என்ன, அதை சரி பண்ணிக்க நம்மளால் முடியும் அப்படிங்கிற உணவு முறை வாழ்வியல் முறையும் மாற்றி அமைச்சுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்மளால் வாழ முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.